கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இன்னைக்கு மற்றும் ஒரு இந்த ஓவர் கம்மிங் சீரியஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓவர் கம்மிங் சீரியஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்க அது முடியாதபடி இது போய்க்கொண்டே இருக்கிறது. எப்போ முடியும்னு எனக்கும் தெரியல. இது ரிலேட்டடான ஒரு டாபிக் நம்ம ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கிறோம். ஓவர் கம்மிங் ராங் திங்கிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த தவறாக சிந்திக்கிற அந்த அலைகளை நம்ம அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குன்றத சமீப காலத்துல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலா நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரு ஒரு அட்டாக்குன்னு நான் சொல்ல முடியும். அது ஒரு டிமோனிக் அட்டாக் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கண்டினியூஸா நெகட்டிவ் திங்கிங் வந்து கொண்டே இருந்தது. அதாவது எதுவுமே பாசிட்டிவா என்னால பார்க்க முடியல. பாசிட்டிவ் இன் சென்ஸ், ஒரு நல்ல ஆண்டவர் செய்யற அந்த காரியத்தை என் கண்கள் அப்படியே சத்ரு மறைக்கிறத நான் பார்த்தேன். தப்பு மட்டும் தெளிவா தெரிகிறத பார்த்தேன். யார் யார் என்ன தப்பு பண்றா அப்படின்றது பயங்கரமா பெருசா தெரியுது. பட் ஆண்டவர் கிரியை செய்யற காரியம் கம்ப்ளீட்டா மறைக்கப்படுது. அண்ட் ஒரு காரியம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு 2 நாளைக்கு 3 அப்படி டெய்லி அது அக்யூமுலேட் ஆக அந்த மைண்ட் இட் இஸ் நாட் ஈவன் அ திங்கிங், ஒரு சிந்தனை கிடையாது, பட் மைண்ட் செட் அப்படியே மாறிடுகிறத நான் பார்த்தேன். ஸோ கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் இரிட்டேஷன்ஸ் இருந்துச்சு அந்த பீரியட்ல. எரிச்சல் இருந்துச்சு. ஒரு நல்லா துதிக்க முடியல, நல்லா ஜெபிக்க முடியல. வித்தியாசமா இருந்துச்சு அந்த பீரியட். ஸோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்னு நான் கண்டுபிடிச்சேன். பட் இது மாத்திரம் அல்ல. அப்ப சில பேருக்கு இது இப்ப நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம வெளியே வராம போயிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருக்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்க லைஃபே நெகட்டிவா மாறுகிறத நம்ம நிறைய பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். உங்க லைஃப்லயுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் ஜாய் இல்லையா, நாட் ஹாப்பினஸ், ஜாய். உள்ள இருந்து வருகிறதான அந்த ஆவியானவர் கொடுக்கிறதான அந்த சந்தோஷம், சமாதானம் இருந்தால் சந்தோஷம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்காது. ஸோ எதை எடுத்தால் அந்த துதிக்கிற அந்த ஆட்டிடியூடே இல்லாம போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சத்துருனுடைய ஒரு இயந்திரமாக நான் பார்க்கிறேன். சரி, இதெல்லாம் முன்னாடிலாம் இல்லையானே, இது ஏன் இப்ப சமீப காலத்துல தான் இந்த மாதிரி இப்போ டாபிக்லாம் நம்ம அதுவும் இப்ப ஜென்ரலா மித்த ஸ்டேஜஸ்ல இந்த டாபிக்ஸ்ல யாரும் டீல் பண்றாங்களான்னு தெரியல. பட் ஆண்டர் நம்ம ஒய்ஆர்பி டீமுக்கு இது ரொம்ப அதிகமா கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய. அதாவது நம்மளை பத்தி பேசுகிற நபர்கள் ஈஸியா நம்ம காதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நம்மளை பத்தி பேசுறது மாத்திரம் கிடையாது, ஜென்ரல் நெகட்டிவ் நியூஸை ஜென்ரலா இன்னைக்கு நம்ம நியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கூட இந்த இஸ்ரேல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது பயங்கர சில டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. சில காரியங்கள்லாம் அந்த ஒரு லேடிய அவன் பிடிச்சிட்டு போறாங்க, பயங்கர எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ ஹார்ட்லி நம்மளுக்கு இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஒரு லாஸ்ட் இந்த மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 hours மைண்ட் ஃபுல்லாமே இஸ்ரேல்ல தான் இருக்குது. அவங்க அங்கே நடந்துட்டு இருக்கிறது ஏன்னா எல்லாமே வீடியோ இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த abundance ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் நம்மளை பாதிக்கிறதுன்றது நம்ம மறந்து போகக்கூடாது. நம்மளோட மைண்ட் செட்டை பாதித்து விடும். இப்ப நான் சீக்கிரமா இஸ்ரேல் இப்ப நடக்க போறது, இப்ப இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்ல இருந்து இஸ்ரேல்ல ஒரு பாலஸ்தீனிய அதாவது ஒரு இஸ்ரேல் இறந்தான்னா ஒரு 100 பாலஸ்தீனியர்களை கொள்ளுவாங்களாம். இஸ்ரேலோட அந்த மிலிட்டரி பவர் அப்படி. அப்ப இனிமே இப்போ அவங்க நிறைய பேர் கொண்டுட்டாங்க, இஸ்ரேல்ல நிறைய பேர் கொண்டுட்டாங்க. இப்போ இன்னைக்கு உள்ள டேட்டா படி ஒரு 50 பேர் கொண்டுட்டாங்க. இன்னும் எத்தனை 1000 பேர் சாக போறாங்க. இப்ப நம்ம இஸ்ரேல் பயஸ் நம்ம இருக்க முடியாது. நம்ம புதிய பாட்டு காலத்துல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம தேவனுடைய அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். நான் இதை ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நான் சீக்கிரத்துல இந்த இஸ்ரேல் வாரம் என்னோட மைண்ட்ல ஆனுடைய வசனத்துல இருந்து நான் ஒரு ரெக்கன்சிலேஷன் நான் பண்ணலைன்னா இட் வில் கெட் அஃபெக்டட். அது மைண்டுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா நியூஸ் வருது, அண்ட் அகைன் நைட்டு நியூஸ் வரப்போகுது, நாளை கால நியூஸ் வரப்போகுது. ஸோ அதனால இந்த நெகட்டிவிட்டி, இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து ஏன் இது இந்த காலத்துல நம்ம டீல் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றது நீங்க புரிந்து கொள்ளணும். சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நம்மளுக்கு வருகிறதான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், நம்மளை பத்தி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பாட்டு போடுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுறீங்க, நீங்க பாருங்க அவங்க கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? நீங்க நல்லா வாசிக்கலாம். உங்களுக்கு அப்ப அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்ல அப்படின்னா, அதெல்லாம் நீங்க பர்சனலா எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். ஆல்மோஸ்ட் லைஃப் இன் இட் செல்ஃப் ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு நெகட்டிவ் ஒரு நான் அதை எப்படி கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ஒரு மேகமா கம்பேர் பண்றேன். இருளின் மேகமா அது அப்படியே வந்துவிடும். நான் சமீபத்துல அந்த அனுபவத்துக்குள்ளாக போய் கொண்டிருந்தப்ப ஆண்டோட சத்தத்தினால கேட்க முடியல. ட்ரை பண்றேன், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். பட் அந்த ஆண்டவர் எப்போதும் பேசுற அந்த அழுத்தம் எனக்கு உணர முடியல. என்னால் ஆண்டவர் பேசுறாரானா அந்த அழுத்தத்தை உணர முடியல. இப்ப நம்ம லைஃப்லயும் இந்த அட்டாக்கை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நடத்துறவங்க அடுத்த தலைமுறை இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் அவங்களுக்கு வரப்போகுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷன் பார்க்கிற வீடியோஸ் எல்லாம் நெகட்டிவ் வீடியோஸ். நிறைய படம் பார்க்கிற பழக்கம் இன்னைக்கு அடுத்த தலைமுறை இருக்குது. நல்ல சீரியல்ஸ், நிறைய சீரியல்ஸ் பார்க்கிற பழக்கம் இருக்குது. எல்லாமே நெகட்டிவ் தான் அதுல இருக்கும். ஏதாவது பாசிட்டிவா இருக்குதா? இல்ல, அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு. அதனால அந்த மைண்ட் ஃபுல்லாமே அப்படியே அது அஃபெக்ட் ஆகிருக்கும். அதான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். பத்திரமா பாதுகாத்துக்கும், நீ இருதயத்தை எல்லா காவலோடு நீ பாதுகாக்கணுமே அப்படின்னு சொல்றார். இதோட சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்ன ஒரு காரியம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நான் செய்ய போறேன்னா இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது, அதான் ஃபர்ஸ்ட் இதா இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, இது நம்ம ஜோம் பண்ணி பார்ப்போமா, ஆண்டவர் நம்மளை நடத்துறாரா அப்படின்றதே வராது. நோ தான், எடுத்தெடுப்புல நோ தான். வேண்டாம், என்னை விட்டுருங்க. YRP யூத் அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ண, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவரை பலப்படுத்திட்டோம் இயேசுவின் நாமத்தினால. நெகட்டிவ் மைண்ட் செட் எல்லாம், நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாம் போகட்டும். இதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு யாராச்சும் சொல்றப்ப இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட், அதெல்லாம் எனக்கு முடியாது. இது எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்ற ஒரு சிம்டம்ஸ், ஒரு சின்னம், ஒரு அடையாளம் எனக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குன்றதுக்கு. ஐ டோன்ட் ஹவ் எனஃப் ரிசோர்சஸ். எனக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கான இது இல்லை பிரதர், இது இல்லை அது இல்லை இல்லையா. நான் ஒரு சில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னோட டீம்ல ஒரு பிரதர் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். என்ன அப்படின்னா, நான் ஏதாச்சும் ஒன்று நிறைய சஜஷன் சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து இப்படி போனா என்ன ஊழியத்தை, அப்படி போனா என்ன, அங்கே அந்த வில்லேஜ் போனா என்ன, இந்த வில்லேஜ் போனா என்ன, இங்க இப்படி நடத்தினா என்ன, அங்கே அப்படி நடத்தினா என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். நாங்க ஊழியம் பண்ண காலங்களிலும் அந்த இடங்களும் நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கிடையாது, சரியா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மைக்கு வந்து வச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும்னு நினைக்கிறோம். மைக்குன்னா நம்மளுக்கு கரண்ட் கிடையாது, ஸோ ஜெனரேட்டரை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்போ அங்கே உள்ள வில்லேஜஸ் சொல்றாங்க பேட்டரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது அந்த அண்ணா நிறைய பேர் என்ன நான் சொன்னப்போ உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கெல்லாம் மைக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது பிரதர், ஐயோ கரண்டே இல்லை பிரதர். அப்போ நான் சொன்ன அந்த பிரதர், கூட இருந்த பிரதர், நம்ம அந்த பேட்டரி வச்சு யூஸ் பண்ணலாம் பிரதர், இல்லைன்னா ஜெனரேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது அந்த வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இது வரைக்கும் நடக்கலதான். பட் ஆனா இல்ல, இது இல்ல, அது இல்ல, இதுக்கு நேரம் இருக்காது, தட்ஸ் நோ வே இட் வில் வொர்க். இதெல்லாம் பண்ணாலும் அது ஜெனரேட்டர் ஓடுறப்ப அப்படி நின்றுச்சுன்னா நான் அப்படிதான் யோசித்தேன். டப்புன்னு போயிருச்சுன்னா என்ன பிரதர் பண்ற, கெரசின் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. பயங்கர காமெடி என்னன்னா, மேல நாங்க எங்க ஒரு ரிவைவல் மீட்டிங்ல சோலார், அவன் வில்லேஜ்ல கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு வில்லேஜுக்கு ஒரு லைட்டுக்கு வந்து சோலார் பேனல் கொடுத்துருந்தான். நாங்க அந்த சோலார் பேனல்ல வச்சு
மைக் எடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம். அப்ப முதல்ல சொன்னாங்க, பிரதர் வெயில் வரலன்னா என்ன பண்ண, வெயில் வரலன்னா பாட முடியாது. so much of negative things இல்லையா? சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற அந்த போல்டு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபெய்த் மைண்ட் செட் இல்லைன்னா growth மைண்ட் செட். நான் growth மைண்ட் செட்லாம் மித்தவங்க யூஸ் பண்றது, நான் யூஸ் பண்ண போற வார்த்தை வந்து விசுவாச மைண்ட் செட், ஃபெய்த் மைண்ட் செட். God is there with me. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். let me try it. ஓகே, பாதியில நின்றுச்சுன்னா போனா போகுது, இட்ஸ் ஓகே. இட்ஸ் டூ ரேடிக்கல் a சேஞ்ச். அப்படி மாத்திலாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து இந்த இம்பாசிபிலிட்டிஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் ஃபெய்த்துக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. விசுவாசம் வந்து நீங்க கிரியே செய்ய முடியாதீங்க. விசுவாசம் ஆண்டவர் வந்து வசனத்தை பாரு, நான் கிரியை செய்யறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் செட்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கும். இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அந்த அவிசுவாச மைண்ட் செட்டை, faithless mindset, negative mindset is a faithless mindset, விசுவாசம் இல்லாத அந்த மைண்ட் செட்டை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்க. இனிமே இந்த எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் எனக்கு வரக்கூடாது. சரியா? அக்கேஷனலாவும் வரும், சில பேருக்கு ரெகுலரா வரும். எதிர்மறை மனநிலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்கு. எதிர்மறை மனநிலை யூஸ் பண்ண போறது வந்து வளர்ச்சி மனநிலை இல்லை growth மைண்ட் செட். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெய்த் மைண்ட் செட், ஃபெய்த் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் வெர்சஸ் growth மைண்ட் செட். சரி, நம்ம ORP ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்றோம்? ஆண்டவரை போல் ஆகணும், உன் வாழ்க்கையில வந்து ஆண்டோடைய சுத்தத்தை விசேஷ அழைப்பை நீ நிறைவேற்றணும். வெரி சிம்பிள், டபுள் எட்ஜ்டு ஒரு விஷன் இல்லைன்னா ஆப்ஜெக்டிவ், நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த நோக்கம் அப்படின்னாலே இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் லைக்னஸ், ஆண்டவரை போல் ஆகிறது, ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற அந்த அழைப்பை நிறைவேற்றுவது, இது ரெண்டுமே ப்ராக்ரஸ், growth. இது ஒரு பயணம். இது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போகணும். இட் இஸ் a growth. பட் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் growth அலோவ் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களை உட்கார வைக்கும், ஒரே இடத்துல இருக்க வைக்கும், அவ்வளவுதான் முடிக்க வைக்கும், உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன எல்லையை போட வைக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு, நம்மளுடைய தரிசனத்துக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கிற ஒரு மைண்ட் செட் இது அப்படின்றது நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு, நீங்க ஒரு 5 ப்ரோக்ராம் நடத்திருக்கிறீங்க, 5 ப்ரோக்ராம்ல வந்து இல்ல 5 பிரேயர் செல் நடத்திருக்கிறீங்க, இல்ல 5 கிளஸ்டர் லீடரா இருந்தீங்க, நீங்க கூப்பிட்டாங்க யாருமே வரல அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. The more the bad experience you have, the more negative mindset, that the chance of more negative mindset developing is more. அதாவது எவ்வளவு மோசமான அனுபவம் எனக்கு இருக்குதோ அவ்வளவு மோசமா நான் வந்து மைண்ட் செட் நான் விட்டுட்டேன் அப்படின்னா நெகட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வளர்ச்சி மனநிலை, ஃபெய்த் மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்க. ஐ அம் சோசன் பை காட் ஃபார் a special purpose. ஆண்டவர் என்னை விசேஷித்த ஒரு அழைப்புக்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். விசேஷ அழைப்புன்னு எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும், எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். God allows failures in my life as a process of learning and growth. ஆண்டவர் என் வாழ்க்கையில தோல்விகளை அனுமதிக்கிறார், நான் வளர. இது வந்து growth மைண்ட் செட், அது வளர்ச்சி மனநிலை. ஆண்டவர் எனக்கு தோல்விகளை அனுமதிக்கிறார், ஆண்டவர் விகற்பமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், நான் பரிசுத்தப்படணும், பக்குவப்படணும் அப்படின்னு. எல்லாம் எடுப்புல எல்லாமே நல்லா இருக்காது, ஏன் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படி நான் சோர்ந்து போகக்கூடாது. Come on, encourage yourself. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யட்டும். விசுவாச மனநிலை, growth mindset, faith mindset. நான் கற்க வேண்டியவற்றை கற்று வளர வேண்டும். I need to learn and grow. I need to learn and even இந்த growth mindset நான் ஆண்டவர் கிருபையில எனக்கு சில காலகட்டத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த growth mindsetல பிசாசு ஒரு நாள் எப்படி பேசுறான் அப்படின்னா, எத்தனை தடவை நீ லேர்ன் பண்ணுவ,
லேர்ன் பண்ணிட்டேவா இருப்ப. எத்தனை தடவை நீ வந்து சொதப்புவ. சரி, பிசாசை விட்டுட்டோம் அப்படின்னா he can disturb at any level. எப்படினாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும். Keep learning till our death. No one is perfect. இதெல்லாம் அந்த வளர்ச்சி மனநிலையிலோட சார்ந்த அந்த தாட்ஸ், ஃபெய்த் மைண்ட் செட். I need to learn and grow. I should not be worried about people's opinion. When I learn பண்றப்ப failures are bound to happen. லேர்ன் பண்றோம், நம்ம இது பண்றோம். ஸோ மக்கள் அப்படி இப்படின்னு என்னத்தையா சொல்லுவாங்க. பட் டோன்ட் வரி, இதை கேட்டுக்கிடுங்க, நல்ல பாசிட்டிவா அதை எடுத்துக்கிடுங்க. பட் we have to learn. அல்டிமேட்லி வளர்ச்சி மைண்ட்ல என்ன அப்படின்னா, ஃபெய்த் மைண்ட் செட்ல ஐ ஷுட் ஒபே காட் அண்ட் ஃபாலோ ஹிம். நான் ஆண்டவரை, அவருக்கு கீழ்ப்படிந்து நான் பின் சொல்லணும். அதுதான் growth மைண்ட் செட், ஃபெய்த் மைண்ட் செட். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும். பைபிள்ல வந்து பயங்கரமான நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்த ஒரு காலகட்டத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே வழிநடத்திட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களோட மைண்ட் செட். சரியா? அதை நம்ம ஒரு 8 குறிப்புகளா அந்த 8 இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 14, அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லையும் ஒவ்வொரு லெசன் நம்மளுக்கு இருக்குது. 8 லெசன் நம்ம படிக்க போறோம் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை வைத்து. அதாவது தமிழ்ல என்ன சொன்ன, எதிர்மறை மனநிலை. ஓகே, நெகட்டிவ் மைண்ட் செட், எதிர்மறை மனநிலை. அதை குறித்து ஒரு 7-8 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். மோசே வழிநடத்திட்டு வந்த அந்த குரூப் இல்லையா, தங்களுடைய அழைப்பை இழந்து போன அந்த குரூப், எஸ்பெஷலி அவங்க இந்த மைண்ட் செட்னாலதான் இழந்து போறாங்கன்றத மறந்து போகக்கூடாது. அவங்க போய் சேர முடியல. ஆண்டவர் அவங்களை அழைத்தது உண்மைதான், ஆண்டவர் அவங்களை வேறு பிரித்தது உண்மைதான். அவங்க எல்லாம் அதெல்லாம் டெசிஷன்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் ஆண்டவரை பின்பற்றணும், அதெல்லாம் டெசிஷன்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஆனா ஈவன் உங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்ல, நெகட்டிவ் மைண்ட் செட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, யூ ஆர் நாட் கோயிங் டு கானான் தேசத்துக்கு நம்ம போக போறது கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியாம போகிற வாய்ப்பு இருக்கானே? வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பி தவிர ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த முழுமையான அந்த பர்பஸ, அந்த ஸ்பெஷல் இடத்துக்கு நான் போகணுமே, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி அந்த தாகத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்க. நெகட்டிவ் மைண்ட் செட் ரிமெம்பர்ஸ் த பாஸ்ட் டெசிஷன்ஸ் ஆல்வேஸ். கடந்த கால தீர்மானங்களை குறித்து அதிகம் யோசித்து கொண்டே இருக்கும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம், பார்க்கிறோம். 11-12 இங்க இருந்து நம்ம வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அதாவது சிவந்த சமுத்திரம் முன்பதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில பின்னாடி பார்வோனின் சேனைகள் இவங்களை அப்படியே பட்சிக்க வருகிறது. முன்னாடி அந்த சிவந்த சமுத்திரம் இருக்குது, நடுவுல மாட்டிக்கொள்றாங்க. அந்த டைட் சிச்சுவேஷன்ல அவங்க ரியாலிட்டி வெளியே வருது பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை தடவை இந்த 2 வசனத்துல 5 தடவை ஈஜிப்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, எகிப்து அப்படின்றத வார்த்தை யூஸ் பண்றாங்க. இங்க நம்ம கத்துக்கொள்றோம் அப்படின்னா, அது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு தீர்மானம் நீங்க நீங்க நல்ல தீர்மானமா கூட எடுத்துக்கிட்டீங்களேன். சிம்பிளான சொல்றேன் உங்களுக்கு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா யோசிக்காம, ஒரு இடத்துக்கு நீங்க பஸ்ல போகணுமா ட்ரெயின்ல போகணுமான்னு யோசிக்கிறீங்க. சரி, பஸ்ல போறீங்க. பஸ்ல போறப்ப அந்த பஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுடுங்க. உடனே நெகட்டிவ் மைண்ட் செட் என்ன இருக்கும்? ச்சே, நாம ட்ரெயின்ல போயிருக்கணும் அப்படின்னு ஒரு தடவை யோசிக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும். அது போயிருக்கணும், பயங்கர மிஸ்டேக் பண்ணிட்டேன், ட்ரெயின்ல புக் பண்ணணும்னு நினைச்சேன், ட்ரெயின்ல போயிருக்கணும். See, அந்த bombarding of negative thoughts in the name of Jesus, stop that.
2 காரியத்தை அந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். 1, நான் டெசிஷன் எடுத்துட்டேன், பாதி தூரம் வந்துட்டேன், ஓகே, இனிமே நான் ட்ரெயினுக்கு போக முடியாது. The decision cannot be reversed. போய் நான் பாஸ்டுக்கு போய் என்னுடைய கடந்த காலத்துக்கு போய் அந்த தீர்மானத்தை நான் மாற்ற முடியாது. சரி, நீங்க ட்ரெயின்ல போய் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா that is also possible. அப்ப இதெல்லாம் நியூட்ரல் டெசிஷன்ஸ், இதெல்லாம் நல்ல தீர்மானம் கெட்ட தீர்மானம் கிடையாது. வேரியஸ் சாய்ஸஸ் நம்ம லைஃப்ல எடுக்கிறப்ப இந்த சாய்ஸஸ்லாம் ஆண்டவர் பிரேயர் பண்ணி நம்ம ஆண்டோட சுத்தம் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாலாம் சில நேரங்கள்ல நடத்துவாரே ஒழிய சில நேரங்கள்ல நம்ம விஸ்டம் வில்ல தான் போயிட்டு இருப்போம். சரி, நம்ம ட்ரெயின்ல போனா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி தான் போயிட்டு இருப்போம். பட் அன்னைக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா போய் சேர முடியல, இல்லைன்னா ஒரு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கட 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 பார்த்துருக்கீங்களா? சில பேர் பேசுறது பார்த்துருக்கீங்களா? இங்க போயிருக்கணும். சார், மேடம், விடுங்க, இப்ப வந்தாச்சு, இப்ப வண்டி நிக்குது, ரைட்? நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் மைண்ட் செட் என்ன சொல்ல உடனே அப்படின்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணுப்பா, கீழே இறங்கி அது என்ன இடத்துல நிக்குது, எங்க போகுது. See, that's mindset. டக்குன்னு you make that an opportunity. அது அந்த பிரேக் டவுன் உங்க லைஃப்ல இனிமே வருதோ என்னமோ தெரியல, அந்த இடத்துல நீங்க இறங்க போறீங்களோ என்னமோ தெரியல, அது என்ன ஸ்டேஷன் சொல்லி தெரியல. நான் மகாராஷ்டிரா போயிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த ட்ரெயின்ல உள்ள டிடி வருஷா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ட்ரெயின் போகாது, இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் ஆயிரும். நான் சொன்னேன், இல்ல ரீரூட் கூட கிடையாதா? இல்ல ரீரூட் கிடையாது, நீங்க இந்த இடத்துல இருந்து இறங்கிடணும். மேப்ல ஜிபிஎஸ்ல போட்டு பார்க்க வேண்டி இருந்துச்சு எங்க இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் மீட்டிங் போன உடனே 2வது மைண்ட்ல என்னுடைய பலத்துல நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த ஏரியால நம்ம இறங்கினதே கிடையாது. மகாராஷ்டிரால இந்த பகுதி சதன் மகாராஷ்டிரால நான் கால் வச்சதே கிடையாது. லெட் மீ see this town எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பஸ் ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன 4-5 பேரு நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க திணறிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, எங்க போன்னு தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல. நான் என்ன எங்க பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்க போகுது கேட்டா, அந்த ஆட்டோல கேட்டா பஸ் ஸ்டாண்டு போய் விட போறான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க அடுத்து கோலாப்பூர் இருக்குது, கோலாப்பூர்ல போ, இன்னொரு 18 ஹவர்ஸ்ல நம்ம போயிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு. 18 ஹவர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ஆர்டினரி டிஸ்டன்ஸ் இல்லையா? தட்ஸ் a faith mindset. லைஃப்ல நிறைய அப்படி இன்சிடென்சஸ் வரும். எவ்ரி டைம் when you face some things, அது அப்படியே நீ யோசிச்சுட்டு சிம்பிள் ப்ராக்டிக்கல் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் நார்மல், இது ஓகே, நார்மல் இது. பட் அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் செகண்ட் ஏசி நான் புக் பண்ணேன். ஃப்ளைட்ல போவா, செகண்ட் ஏசி போவா, ஃப்ளைட்ல போவா, செகண்ட் ஏசி போவான்ட்டு யோசித்து கடைசியில சரி செகண்ட் ஏசிலே போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, அப்ப எனக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா என்ன மைண்ட்ல ஓடி இருக்கோம், ஐயோ நீ போயிருக்கணும், ஃப்ளைட்ல போயிருக்கணும், மிஸ்டேக் பண்ணிட்டேன், எவ்வளோ 2 hours ஜர்னி 2 days மாத்திட்டேன். பட் மேபி பட் அந்த டைம்ல நான் அதை இது பண்ண முடியாது. அந்த டைம்ல நான் டிராக் ஆன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, நெகட்டிவ் மைண்ட் செட் பாஸ்ட்லயே தான் நிற்கும், எகிப்து. இப்போ நீங்க இதெல்லாம் நியூட்ரல் திங்ஸ், சரியா? சப்போஸ் உங்க லைஃப்ல ஒரு ஃபெயிலியர், உண்மையாவே நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் மைண்ட் செட் அதே தான் சொல்லிட்டே இருக்கு, நீ தப்பு பண்ணிட்ட, அப்படி நடந்திருக்கணும் லைஃப்ல, இப்படி நடந்திருக்கணும் லைஃப்ல, இப்படி இதை பண்ணிருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும். சரி சார். வசனத்தை பாருங்களேன், 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அதாவது sometimes God is not interested in our hearing our prayers அப்படின்றத மறந்துடாதீங்க. புறப்பட்டு போங்கள். This is not the time to pray. There is a time to pray. This is time for action. Go ahead in life in the name of Jesus. புறப்பட்டு போங்கள். ஆங்கிலத்துல go forward 15வது வசனத்துல ஸ்கிரீன்ல போடல நான். Go forward. I was say that the go forward attitude நீங்க எடுத்துக்கிடுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நெகட்டிவ் திங்ஸ் நடந்தாலும் பரவாயில்ல, God is with me. தப்பே நான் பண்ணாலும் பரவாயில்ல, yes I did a mistake, in the name of Jesus. ஆண்டவர் அந்த தப்பையும் அது ஆண்டவர் நன்மைக்கு எதுவா மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Stop it, in the name of Jesus, let me proceed. நான் முன்னேறி செல்லட்டும் என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை பயணத்துல. Let me proceed in the name of Jesus. My dear beloved, go ahead in life. Go ahead in life.
Don't write off. Don't write off. Don't write off. Never write off. Okay. முக்கியமான லெசன் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்ல. ஸோ நியூட்ரல் டெசிஷனாக இருக்கட்டும், நெகட்டிவ் டெசிஷனாக இருக்கட்டும், ஒஸ்ட் நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க என்ன தெரியுமா, நல்ல டெசிஷனே கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் சில சமயம் அப்படி பண்ணியிருக்கிறேன். டோன்ட் திங்க் தட் அந்த பாசிட்டிவ்லாம் சொன்ன உடனே நான் பயங்கரமான ஃபெய்த் மைண்ட் செட் உள்ள ஆள் நினச்சிடாதீங்க. I had my pinch of negative mindsets. பாசிட்டிவ் டெசிஷனே நான் கொஸ்டின் பண்ணியிருக்கிறேன் சில சமயம். ஆண்டவர் அவ்வளவு கிருபையா நடத்தியிருப்பார், அவ்வளவுதான் நடத்தியிருப்பார். இப்படி பண்ணியிருக்கணுமோ, இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருப்பேன். ஆண்டவர் உடனே சொல்லுவார், எப்பா காலங்கள் என் கரத்துல இருக்குப்பா, குறைகளை நிறைவாக்குகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், காரியங்கள் அடுத்த சைடு, do the next thing. அடிக்கடி எலிசபெத் எலியட்டோட மெசேஜ்ல அவங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, ஜிம் எலியட்டோட ஒய்ஃப், ஓகே, யூடியூப்ல நிறைய மெசேஜஸ் இருக்கு அவங்களோட மெசேஜஸ், do the next thing அப்படின்பாங்க. Don't get stagnated, do the next thing. அடுத்து உன் கையில் என்ன இருக்குது அது போ, go forward, go forward. Okay, let's proceed. ரெண்டாவது ஒரு ஆட்டிடியூட், இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பாஸ்ட் டெசிஷன்ஸ் நம்ம அப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதாவது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த இன்சிடென்ட் 15வது அதிகாரத்துல 15:23 என்ன இன்சிடென்ட்னா, இது மாறாக வர்றாங்க, தண்ணி தாகமா இருக்குது, அது ஈவன் 3 நாளைக்கு தண்ணி இல்லாம இருக்குது. 22வது வசனத்துல 3 நாளைக்கு தண்ணி இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கிறது இல்லையா? இந்த தேவை அப்படின்றப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆட்டிடியூட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு இப்போ பணம் கம்மியாயிருச்சு, எனக்கு ஹெல்த் கம்மியாயிருச்சு, எனக்கு இப்போ ஏதோ நீடு வந்துருச்சு, தேவை இருக்குது. அது தேவை இருக்கிறப்ப என்னோட ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறப்ப சில சமயம் நெகட்டிவ் மைண்ட் செட் வரும். பட் குறைவுபடுறப்ப நெகட்டிவ் மைண்ட் செட் நிறைய வரும். குறைவுபடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறைவுபடுறப்ப சந்தோஷமா மனரம்யமா இருக்க நம்ம கத்துக்கொள்ளணும். ஒரு டைம்ல எல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ உனக்கு எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க ஃபேமிலியான சந்தோஷமா இருங்க, தட்ஸ் கிரேட் திங் அப்படின்னாரு ஆண்டவர். ஸோ அதாவது அந்த கம்ப்ளைண்ட், எனக்கு இது இல்லை அது இல்லை, இப்போ இங்க என்ன இதுன்னா 3 நாளைக்கு தண்ணி இல்லை, இப்போ தண்ணியை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 15வது அதிகாரத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது ஒரு மரத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு, அதை போட்ட உடனே மதுரமாக மாறிடுச்சு. ஆனா 26வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்றார். அதாவது மாராவோட இன்சிடென்ட்ல ஏன் ஆண்டவர் இதை சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சில காரியங்களை நம்ம லைஃப்ல அலோவ் பண்றார், நம்ம ஆட்டிடியூட செக் பண்றார், நம்ம அவரை தேடுறோமான்னு பார்ப்பார். அப்ப அவரை தேடாதபடிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுட்டீங்களேன், கம்ப்ளைண்ட் இட்ஸ் a very bad attitude. குறை கூறுகிறது, குறை கூறும் தன்மை. அது இல்லை இது இல்லை, நல்லா புரிஞ்சுடுங்க. மோசேட்ட அவங்க சண்டை போடுறாங்க. அதாவது 24வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்ப நீங்களும் நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னு நினைச்சிடுங்க. யாருக்குமே தண்ணி கிடையாது, மோசேக்கும் தண்ணி கிடையாது. அப்ப இந்த கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோசேட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், பாவம் யாருக்குமே தண்ணி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அதுதான் கரெக்டான ஃபெய்த் மைண்ட் செட், விசுவாச மனநிலை. அது அதற்கு மாறாக அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வாட்ஸ் எ யூஸ்? அதான் அந்த கம்ப்ளைனிங் நேச்சர். இது இல்ல அது இல்ல, இப்ப தண்ணி இல்ல, வாட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கணுமே தவிர கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புறது கிடையாது. ஆண்டவர் அலோவ் பண்றாரு. ஆண்டவர் தண்ணி கொடுக்க முடியாதா என்ன? 3 நாள் தண்ணி இல்லாம அலோவ் பண்றாரு. ஆண்டவர் தேட சொல்றாரு, என்னை தேடுங்க அப்படின்றார். அது மாதிரி தண்ணியை காமிக்கிறார், தண்ணியை காமிச்சு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறார்.
அந்த தண்ணி கசப்பா இருக்குது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கிறார் ஆண்டவர். God allows frustration to know what is inside our heart, to know our deepest attitude. நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்ப what are the words that we are using? எந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? ஆண்டவரே, ஏதோ நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன், நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சூழ்நிலை நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்தது ஒண்ணு ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே ஆண்டவரே, ஆனாலும் நீர் இதை அனுமதித்திருக்கிறீர். இதெல்லாம் அருமையான ஒரு ஆட்டிடியூட். ஆனாலும் நீ இதை அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. எஸ், யூ ஹவ் கம் டு தி ரைட் பிளேஸ். யூ ஆர் இன் தி ரைட் பிளேஸ். இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு ஆண்டவரே 3 நாள் தண்ணி இல்லாம இருக்கிறேனே, நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு காது இல்லையா? நான் ஜெபம் பண்றத ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப பார்த்தா தண்ணி இருக்குன்னு பார்த்தா இது இப்படி கசப்பா இருக்குது, அப்படி என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இல்லாம, ஆண்டவரே நீங்க 3 நாள் தேடி தான் வந்தோம், கஷ்டப்பட்டு தான் வந்தோம், ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்தா கசப்பா இருக்குது, என்ன பண்ண எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். கீழ்ப்படி. எதுக்கு நான் மாறாவை அனுமதிக்கிறேன்னா அதை மாத்துறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். தண்ணீரின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். You have to change situations with the faith, the mindset in the name of Jesus, I pray. youth, you are change agents. நீ சூழ்நிலைகளை மாற்ற பிறந்தவர்கள். இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ற complaining people கிடையாது, commanding people, converting people, transforming people ன்றத மறந்துடாத. Your situation should be under your authority, under God's word of God. உன்னுடைய வசனத்தின் கீழே, உன்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கணும். உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய வாயின் வார்த்தையின் கீழே அது இருக்கணும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடந்து உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றார். பட் அந்த அதர் சைட்ல ஆண்டு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். If you keep on complaining, you're going to get unnecessary diseases. இந்த கான்டெக்ஸ்ட்ல டிசீஸ் பேசுறாரு பாருங்க. சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ் நீங்க மெடிக்கல் பீப்புள்கிட்ட பாத்தீங்கன்னா மெனி டிசீசஸ், நிறைய வியாதிகள் நம்ம மனநிலையை சார்ந்து உள்ளதுன்றத அவங்க சொல்லி கண்டுபிடிச்சு சயின்டிபிக்கா அதுக்கு பேரே வச்சுட்டாங்க, சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ் அப்படின்ட்டு. ஏன்னா சில வியாதிகளுக்கு காரணம் பிளட் டெஸ்ட்ல வரமாட்டேங்குது, எல்லாமே நார்மலா இருக்குது. எங்க ப்ராப்ளம்? மைண்ட் செட்ல ப்ராப்ளம். நல்ல ஒரு பிரைசிங் ஆட்டிடியூட் இல்ல, நல்ல ஒரு ஃபெய்த் ஆட்டிடியூட் இல்ல, தேங்க்ஸ் கிவிங் ஆட்டிடியூட் இல்ல, சிரிக்கிற ஆட்டிடியூட் இல்ல சார். சிரிச்சா பயங்கர பெரிய பாவமா பாக்குற ஒரு பரிதாப கிறிஸ்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. சிரிக்க கூடாதா லைஃப்ல? இல்லையா? அப்படியே மகா பரிசுத்தவான்கள் இவர்கள். ஆண்டவர் சொல்றார், சிரிக்கணும்னா நான் சொல்றேன், சம்டைம்ஸ் you just laugh in the bad situations. ஓகே, ஒரு தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப, ஈஃப்ரேம் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறப்ப ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் கிளியர் ஆகலை. பயங்கர கூட்டம். எனக்கு நான் பயங்கர அப்செட். ஐயோ, ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டோம், நம்மனா கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமே, இல்லாம இருக்குது. ஆண்டவரே என்னாச்சு, இப்படி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே ஏறி அந்த பாத்ரூம் பக்கத்துல 2 பேக்கை போட்டு ஈஃப்ரேம் மட்டும் சரி உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு அவனை மட்டும் உட்கார வச்சுட்டு அந்த டோரை சாத்திட்டு அதுல பக்கத்துல 2 பேக்கை போட்டு பிக்ஷாப்பர் மாதிரி போட்டு அது மேல உட்கார வச்சேன். அவனை ரொம்ப சின்ன பையனா. ஐயோ, அவன் என்ஜாய்மெண்ட் பார்க்கணும், பயங்கர என்ஜாய்மெண்ட். அன்னைக்கு பெர்த் கிடைச்சி நாங்க போயிருக்கிற அந்த ஜேர்னியை பார்க்கலாம். I could not forget the joy. சூழ்நிலை மோசமா இருக்கு, but joy is different. அது ஆண்டவர்ட்ட இருந்து வருகிறது. சோ உனக்கு டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, see the things in a different perspective. வேற விசுவாச கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பார்வை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிறைய வியாதிகள் அகன்று போ, தேவையில்லாத பிரச்சனைகள் மாறிப்போ. மூன்றாவதாக, நெகட்டிவ் மைண்ட் செட் ஃபெயில்ஸ் டு see God's hand in situation.
16வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இது 2வது வசனம். இப்ப சீன் வனாந்திரத்துல வர்றாங்க. சீன் வனாந்திரத்துல, சரியா, அடுத்து வனாந்திர பகுதியில் ஆண்டவர் நடத்துற சீன் வனாந்திர போறப்ப 2வது வசனம், அவர் வனாந்திரத்துல இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களுக்கு சொன்னார்கள். ஏன்னா பாருங்க, ஆண்டவர் திருப்பியும் அடுத்த டெஸ்ட் அலோவ் பண்றாரு. ஆண்டவர் மன்னா கொடுக்க போறார், உண்மைதான், மன்னா கொடுக்க போறார். ஆனா இவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன், யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க. செத்து போனா பரவாயில்ல, இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோமா? நெகட்டிவ் மைண்ட் செட் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அலோவ் பண்ணியிருக்கிறார், என்னை பரிசோதிக்கிறதுக்காக அலோவ் பண்ணியிருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் அந்த ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவார். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவார். நம்மளோட இப்ப ஆண்டவர் மன்னாவை கொடுக்க போறார், எல்லாம் அங்க எல்லாம் இருக்குது. ஆனாலும் யாத்ரா 16, 11, 12 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் முறுமுறுப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஜெபத்தை மாத்திரம் கேட்கறது கிடையாது. ஆண்டவர் முறுமுறுப்புகளை கேட்கிற தேவன். உன்னை வனாந்திரத்துல பாதையில நடத்துறது நான் அல்லவா? எகிப்து தேசத்திலிருந்து நீ போக வேண்டிய இடத்துல ஒரு பெரிய செழிப்பு உனக்கு இருக்கிறது. ஆனா பாதை வனாந்திரமான பாதை தான், ஒன்னும் இருக்காது. ஆனா கிருபைகள் நிறைய உனக்கு கொடுக்கப்படும். மேக ஸ்தம்பம் இருக்கும். வெயில் தெரியாதபடி மேக ஸ்தம்பத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். இரவுல குளிர் தெரியாது இருக்கிற அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து விடுவார். உன் ட்ரெஸ் எல்லாம் பழசாகாது, செருப்பெல்லாம் கிழிஞ்சு போகாது. எந்த விதமான வியாதி விஷ ஜந்துக்குள்ள உன்னை பாதிக்காது. ஆண்டுடைய பிரசன்னத்துல நீ இருப்ப. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்துருவேன். ஆனா பாதையை நீ பார்த்தனா பரிதாபமா தான் இருக்கும். ஐயோ இவ்வளோ வனாந்திரமா இருக்குதே அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து விடுவேன். நெகட்டிவ் மைண்ட் செட் ஃபெயில்ஸ் டு see God's hand in situation. சீன் வனாந்திரத்துல நீ போகணும். சீன் வனாந்திரத்தை குறித்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணாதே. ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். 4வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் மைண்ட் செட் ஃபெயில்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். 17வது அதிகாரத்துல நம்ம அதை பார்க்கலாம். திருப்பியும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகுது. 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. குடிக்க தண்ணி இல்லாம போகுது. பாருங்க, ஏற்கனவே தண்ணி பிரச்சனை வந்துச்சா, இப்ப திருப்பி தண்ணி பிரச்சனை வருது. இந்த மெசேஜ்ல நிறைய டீப் ட்ரூத்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய புக்ல நிறைய எழுதியிருக்கிறேன் இது பாலைவன பயணத்துல. பட் அது நெகட்டிவ் மைண்ட் செட் அப்ரோச்ல நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் தான், பட் வேகமா சொல்லிட்டு போறேன். ஒரே சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டு வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் அண்ட் திங்க். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அடுத்த ஆர்கனைசேஷன்ல அதே பிரச்சனை இருக்குது. ஒரு கம்பெனில ஒரே பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன், அடுத்த கம்பெனில அதே பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, அதுக்கு இடத்துல வேற பிரச்சனை இல்ல, அதே மாதிரி பிரச்சனை. இது என்ன அப்படின்னா, அந்த growth மைண்ட் செட், ஃபெய்த் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமானது ஃபெய்த் மைண்ட் செட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கொள்ள, ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். பாஸ்ட் நீங்க ரெக்கன்சைல் பண்ணிடணும். பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், பாஸ்ட் நீங்க ரெக்கன்சைல் திருப்பி 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 நோண்டிட்டே இருக்க கூடாது. அது ரைட் டெசிஷன் எடுத்தாச்சு, we can have to go அப்படின்னு முடிஞ்சிடணும். ஓகே. ஆனா இது 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, you have to grow and glow. இப்ப நீ வளரணும், நீ பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா முன்னாடி செஞ்ச தப்பு திருப்பி நான் செய்யக்கூடாது. சில பேர் கோ போயிட்டே இருப்பாங்க, எந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ண மாட்டாங்க. நான் இது வரைக்கும் பண்ண தப்பு என்ன? சமீபத்தில் ஒரு 1 day கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். வித்தியாசமா இருந்துச்சு. ஹாஃப் டைம் அப்படின்னு சொல்லி நடத்தினர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் என்ன, அது இனிமே நீங்க எப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி எழுத சொன்னார். 15 minutes. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹாஃப் டைம், ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஹாஃப் டைம் கொடுக்குறாங்க இல்லையா, 50% ஹாஃப்ல. அது மாதிரி 40 வயசு கிராஸ் பண்ணவங்களுக்காக மாத்திரம் செலக்ட் பண்ணி அந்த மீட்டிங் நடந்துச்சு.
எதுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் நிறைய எழுதுனேன். ஆண்டவர் எனக்கு உற்சாகப்படுத்தின, நீ எழுது மகனே, எதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, தப்பு பண்ணியிருக்கிற, நீ ரிப்பீட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஆஃப் லைஃப்ல நீ ரிப்பீட் பண்ணாத. You're going to grow. No one is perfect. நான் அடிக்கடி சொல்றது, no one is perfect. We all commit mistakes. But you have to learn from the past. இஸ்ரவேலும் சரி, ஈவன் மோசேஸ் எல்லாம் இதே ஒரே சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தவறுறாப்ல. அதனாலதான் அந்த 17 ரெவிதீம்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாசா மேரிபா அப்படின்னு சொல்லி பேரிடுறாங்க, அதுக்கு பேர் சுட்டுறாங்க. 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திர வாதாடிதன் நிமித்தம். வாதாடினார்கள், புது வார்த்தை இது. இங்க வாதாடுறது, ஆர்கியூ பண்றாங்க, வாதாடி. அதாவது இட்ஸ் நாட் ஈவன் கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங்கோட அடுத்த ஸ்டெப் இது. நெகட்டிவ் மைண்ட் செட்டோட அடுத்த டீப்பர் லேயர், ஆழமான பகுதி என்னது? வாதாடுறது. என் தண்ணி வேணும், இல்லைன்னா நான் எது பண்ண போனோம், அதான் அது இது அப்படின்னு. அதான் ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்துல, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம். இது வரைக்கும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்ப ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். மாசா மேரிபா நம்ம லைஃப்ல வராது இருக்கட்டும். ஆண்டவர் இருக்காரா இல்லையா? ஆண்டவர் செய்யறாரா இல்லையா? ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரே. ஸ்டாப் இட், ஸ்டாப் தட் நான்சென்ஸ். God has its own timing. ஆண்டவர் அவருக்குன்னு சரியான நேரங்கள் உண்டு. அவர் கிரியை செய்ய விடுங்கப்பா. அவர்கிட்டலாம் நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க, ஆர்டர் பண்ணாதீங்க. அவர் எனக்கு தந்தாள் உண்டு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்ற யோபினுடைய விசுவாசம் நம்மளுக்கு தேவையே ஒழிய, ஆண்டவர்கிட்ட வாதாடுகிறது தட் எதிர்மறை மனநிலை, நெகட்டிவ் மைண்ட் செட். சரியில்லை, இது சரியில்லை, அப்படியே இல்ல இல்லையா? பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்போ ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட எந்திரிக்கிறது. ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஓ, திஸ் இஸ் a fresh day God has given me. புதிய நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவருக்கு சித்தத்தை செய்ய எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல ஹெல்த் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், நல்ல டீமை கொடுத்திருக்கிறார், நல்ல ஃபேமிலியை கொடுத்திருக்கிறார், நல்ல ரிசோர்ஸஸ் கொடுத்திருக்கிறார், நிறைய மெசேஜ் மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்கிறார், நாலேஜ் கொடுத்திருக்கிறார், இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்திருக்கிறார், தமிழ் நாலேஜ் கொடுத்திருக்கிறார், வாசிக்கிறது கண்ணு கொடுத்திருக்கிறார், மெடிடேட் பண்றதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நேரத்தை கொடுத்திருக்கிறார், உணவை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், தூங்குறதுக்கு பெட் கொடுத்திருக்கிறார், எலக்ட்ரிசிட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. நத்திங் நெகட்டிவ் மென்டாலிட்டிய பக்கத்துல வராது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. கொடுக்காததுக்காக நன்றி. நீங்க தெரியும் எனக்கு நான் தவறிடுவேன் நினைச்சுதான் நீங்க ஆண்டவரை வேண்டான்னு சொல்லிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. எனக்கு இந்த போராட்டம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்படிதான் நான் பரிசுத்தமா இருக்க முடியும். நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த நெருக்கம் நன்றி ஆண்டவரே. எனக்கு இந்த பைனான்சியல் குறைவு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அவன பணம் நிறைய இருந்து நான் கெட்டு போறதை காட்டிலும் ஆண்டவரே, பணம் குறைவா இருந்து நான் உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து முடிவது எவ்வளவோ மேலாண்டவரே. Growth mindset, faith mindset. In the name of Jesus I pray. In the name of Jesus I pray. லைஃப்ல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி ஆண்டவர் போகட்டும். பட் இட்ஸ் நீங்க டெவலப் பண்ணணும். இந்த growth mindset and faith mindset நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும். சும்மா மெசேஜ் கேட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான். மெசேஜ் முடிஞ்ச உடனே பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான், நீ எத்தனை மெசேஜ் கேட்டா என்னப்பா, நீ அப்படியே தான் இருக்க போற, அப்படியே தான் மாறாம இருப்ப. இயேசுவின் நாமத்துல stop it. I am going to change. God is going to change me and I have decided. நான் தீர்மானம் பண்ணிவிட்டு I am going to have a growth mindset. I am going to progress in the name of Jesus. நான் வளரப் போகிறேன் இயேசுவின் நாமத்தினால். வளர்ச்சி அடைய போகிறேன், முதிர்ச்சி அடைய போகிறேன், ஆண்டவரை போல் ஆகப் போகிறேன். உனக்கு என்ன தெரியும்? இயேசுவின் நாமத்தினால் ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிட்டு வசனங்கள் எல்லாம் எடுத்து அறிக்கை இல்லைங்க. பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதோ புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். நானவைகளை எல்லாம் மறக்க சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை நான் செய்கிறேன் பவுலை போல, பின்னானவைகளை நாடி நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரின் மேல வைத்திருக்கிற இந்த கிருபைகள் பெருக போகிறது. இன்னும் என் வாழ்க்கையில பிரகாசங்கள் கூட போகிறது. ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். இருங்க.
சொல்லிக்கொண்டே இருங்க. இட்ஸ் a fight. It's a fight. Every time you are attacked by a negative thinking, you have to fight back with the word of God. ஒவ்வொரு முறையும் இந்த நெகட்டிவ் மைண்ட், உங்க நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு அட்டாக் பண்றப்ப ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை பரிச்சயம் பார்க்க வேண்டாம். சரியா? லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட். அடுத்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மைண்ட் செட் ரெஃப்யூசஸ் டு வெயிட் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் ரேஷ் திங்ஸ். காத்திருக்க மறுக்காது. யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் பண்ணாது. அது மோசே வர்றது டிலே ஆன உடனே என்ன சொல்றான் பாருங்க, மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிற தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்காக முன் செல்கிற தெய்வம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அது அப்படின்னா, இதுல நான் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்ல சொல்ல விரும்பினது, அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அஸ்யூமிங் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, மோசே செத்துட்டான், யாருக்கு தெரியும், வரலையே. அஸ்யூமிங் த வொர்ஸ்ட். எதுக்கு எடுத்தாலும் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, வொர்ஸ்ட் பாசிபிள் சினாரியோ வந்து யோசிக்கும். இப்போ நான் பிரசங்கம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் பிரசங்கம் பண்றதுக்கு, டக்குன்னு ரெஃபரன்ஸை மறந்துட்டேன்னா, டக்குன்னு மைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, பைபிள் கீழே விழுந்துருச்சுன்னா, இல்லையா? நான் ஒரு தடவை யோசித்தேன், நான் கீழே விழுந்துட்டேன்னா, அந்த புல்பிட்ல ஒரு நாள் சிஎஸ்சி சர்ச்சில் நின்றுட்டு இருக்கிறப்ப புல்பிட் எடுக்க ஸ்டாண்டு வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு. யோசித்தேன், ஆண்டவரே நான் கீழே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் ஓவர் காஷியஸா இருக்க முடியாது. ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அந்த கேர்ஃபுல்னஸ் இது பண்ணிட்டு ஐ ஹேவ் டு பி ஃப்ரீ. ஒஸ்ட் பாசிபிள் கேஸ், மோசமான, அதாவது லாஜிக்கல் பாசிபிலிட்டி ஒண்ணு இருக்குது, அதை விட்டுட்டு ஒஸ்ட் பாசிபிள் கேஸை தான் வந்து யோசித்து அதுக்கு ஏத்ததான நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா, அது முட்டாள்தனமானதா இருக்கும். அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நிறைய சிஸ்டம்ஸ் வந்து மூவே ஆகாது. நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், இது இந்த தப்பு பண்ணக்கூடாது, வந்தது எல்லாம் ஓவர் ப்ரொடெக்டிவா வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒண்ணுமே நடக்காது. உங்க கம்ப்யூட்டர்ல பார்த்துருக்கிறீங்களா, சில சூப்பர் ஆன்டிவைரஸ் எல்லாம் இருக்குது. நானும் நல்ல சூப்பர் ஆன்டிவைரஸ் பிரதர், எல்லாமே எதையுமே விட எந்த வைரஸுமே விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ஆன்டிவைரஸ் எல்லாம். நானும் போட்டு பார்த்துட்டு அந்த சிஸ்டமே ஓப்பனே பண்ண விடாது, அது எதையுமே விடாது, நல்ல காரியம் விடாது, கெட்ட காரியத்தை விடாது. முட்டாள்தனமானதை செய்ய முற்படும். ஓவர் ப்ரொடெக்டிங் போய்கிட்டு அதை அட்ரஸ் பண்றதுக்காக என்னத்தையாச்சும் ஒண்ணு நம்ம உளரக்கூடாது, முட்டாள்தனமா செய்யக்கூடாது. ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, நீங்க வாக்குத்தத்தத்தை நம்ம ரிமைண்ட் பண்ணணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார். Go back to the promises. Go back to the promises. Go forward in life. Go back to the promises. Forget the past. இதெல்லாம் catch words, catch phrases. I wish you write it down. இல்லையா? வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு முன்னேறுங்கள். கடந்தவைகளை மறந்து விடுங்கள். முன்னேறதுக்கு வாக்குத்தத்தம். Go forward. Go forward in the name of Jesus. சரியா? ஆறாவது இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு, நெகட்டிவ் மைண்ட் செட் கிரேவ்ஸ் ஃபார் பெக்யூலியர் திங்ஸ். சில அபூர்வமானதை இச்சிக்குமா. 11வது என்னாகுமோ 11:4-5 நீங்க பாருங்க, பின்பு அவர்களுக்கு இருந்த பல ஜாதியாக அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? இறைச்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, இருந்தாலும்
நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் ஃப்ரீயா கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்னத்தையோ நினைக்கிறது. நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து ஹிப்போதெட்டிக்கா ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிட்டு நான் அங்கேதான் போகணும் அப்படிங்கும். அது கிடைக்கலன்னா அப்செட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பிராக்மேட்டிக்கா நீ யோசிக்காம ஹிப்போதெட்டிக்கல் ஐடியலிசம், அதாவது ஒரு பர்ஃபெக்டா சர்ச்னா இப்படிதான் இருக்கணும், பாஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும், ஊழியக்காரனா இப்படிதான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது கண்டிப்பா இருக்காது. அது எப்படி இருக்கும்? அதுக்கு அப்செட் ஆயிட்டு திருப்பி உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் இப்படிதான். நீங்க எதிர்பார்த்ததே தப்பு. மனிதனா பாருங்க. ஹியூமன் சிஸ்டம், மனிதன் உருவாக்கின எல்லா நிறுவனங்களையும் மனித நிறுவனங்கள் தான். அப்படி நம்ம பார்த்து பழகிடணும். அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் பண்ணி விட்டுருங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஒரு டிசைரும் என்னத்தையோ ஒண்ணு நான் வந்து இங்கதான் போய் ஃபாரின்ல தான் போய் படிப்பேன், இங்கதான் இதைதான் படிப்பேன், அதுதான் படிப்பேன், அது பிடிச்சிக்கிறது. அப்படியா அவனோட சுத்தமா அவன் நடத்ததா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது கிடைக்காட்டி உடனே உட்காந்துட்டு இருக்காது, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாக்கிரதை. ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிறவர். உம்முடைய சித்தம் இல்லாத இச்சையான விருப்பங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. இச்சைன்னு என்னன்னு தெரியுதா? இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதான் இச்சை. ஆசைன்றது வேற. ஆசைன்றது வீக் வேர்ட். ஆசைன்றது வந்து அந்த சித்தமானால் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்னு இருக்கும். இச்சைன்னு அப்படி கிடையாது, எனக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப ஜாக்கிரதை. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம லைஃப்ல எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா வேணும் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை தவிர, ஆண்டவரே இப்படி கிருபைதான் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படியே நின்று நீங்க பழகிறீங்க. 7வதாக, நெகட்டிவ் மைண்ட் செட் டிஸ்பைசஸ் காட்ஸ் கிரேசஸ். எதிர்மறை மனநிலை தேவனுடைய கிருபைகளை அற்பமாக எண்ணும், துச்சமாக எண்ணும். இது மண்ணா தவிர வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்றாங்க தேவனுடைய ஜனமே. ஆண்டவர் உடைந்திருப்பார் இருதயம். பரலோகத்தின் மண்ணாவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீ நடந்து போகிற பாதை வனாந்தரமோல இருக்கலாம், ஆனா மண்ணாவை நீ தூக்கி எறிஞ்சிட்டே. ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிருபையில நின்று பழகிருங்க. கிருபையில நின்று பழகிருங்க ஆண்டவரே. நான் நிற்பதும் ஆண்டவர் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை ராஜா. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஒரு கிருபையாயிற்றும் நான் ஆண்டவரை துச்சமா எண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் நீர் கொடுங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆண்டவர் ஃபெய்த் மைண்ட் செட், growth மைண்ட் செட் கொடுத்துருவார். இந்த விசுவாச மனநிலையும் வளர்ச்சி மனநிலையும் கொடுத்துருவார். இப்பொழுதே கொடுப்பார். ஜெபம் பண்ண போறோம் இன்னும் 2 minutesல. நெகட்டிவ் மைண்ட் செட் ஃபெயில்ஸ் டு see God's plan, God's purpose and God's power. என்னாகும் 13வது அதிகாரத்துல இதை நம்ம பார்க்கிறோம். எதிர்மறை மன தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை, வல்லமை காணாம இருக்கும். அதாவது 12 பேர் வந்து அங்கே போய் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. வேவு பார்த்துட்டு வந்த மனிதர்கள் வந்து என்ன சொல்றாங்க? நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவையான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுகளில் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களை தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்த வெட்டுகளை போல அவங்க பார்வையில் எப்படி இருக்கிறோம். காலேபும் யோசுவா மட்டும்தான் அதை வந்து ரெஃப்யூட் பண்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க நோக்கத்தை, ஆண்டவர் தானே போக சொல்லியிருக்கிறார். நோக்கம் ஆண்டவர் கானானை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நோக்கம் ஆண்டோட திட்டம். இஸ்ரவேலருக்கு ஒரு தேசம் தேவைப்படுகிறது. ஆண்டோட திட்டம், யுத்தத்துடைய வல்லமை எனக்குள்ளே ஆண்டுடைய வல்லமை இருக்கிறது. நான் அல்ல, யுத்தம் செய்கிறவர் கர்த்தர், யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறாரே. ஒருவனா இருந்து நீ 1000 பேரை நீ விரட்டுவன் சொல்லியிருக்கிறாரே. அப்பேற்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேனே. அது எல்லாத்தையும் மறந்தாச்சு. மறந்ததுனால 3 இழந்து போறாங்க. இந்த 3யுமே இழந்து போறாங்க. அதை நினைவு கூறாதனால ஆண்டுடைய திட்டத்தை இழந்து போறாங்க, அவனுடைய நோக்கத்தை இழந்து போறாங்க. ஆண்டவர் அவங்க கொடுத்திருக்க வல்லமை வீணாக அங்கே வனாந்திரத்துல அடுத்த 38 வருடங்கள் வீணாக அங்கே வாடி போய் அங்கே மடிந்து போகிறார்கள். என்னாகும் 14, 23, 24 ஆண்டவர் சொல்றார், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார். தட்ஸ் எண்ட் ஆஃப் இட் அப்படின்றார் ஆண்டவர். என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன்.
அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வேறே ஆவி, டிஃபரண்ட் ஸ்பிரிட். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஜனமே, நெகட்டிவ் மைண்ட் செட் ரிசல்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கலாம். பல வருடங்கள் நெகட்டிவா கேட்டு லைஃபே நெகட்டிவா போயிருக்கலாம் நிறைய பேருக்கு. இல்லைன்னா நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த டிமோனிக் அட்டாக்ஸா இருக்கலாம். சில பீரியட்ஸ் அப்படி இருக்கலாம். நீங்க சில பேர் இப்போ ஒருவேளை நெகட்டிவ் அட்டாக்ஸ்ல இருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. எதை எடுத்தாலும் நெகட்டிவா தானே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது 2 ரீசனா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம ஜாம் பண்ண போறோம். இந்த 8 பாயிண்ட்ஸ் ஒரு ரீவாம்ப்காக நான் போட்டுருக்கேன். 8 பாயிண்ட்ஸ் நீங்க திருப்பி இந்த வீடியோ நீங்க பாருங்க. உங்களை ஆசீர்வதிட்டு ஜெபிக்க போறோம். சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை அவன் நோக்கி பார்க்கிறோம். ஆழமான பல சத்தியங்களை நீர் எங்களுக்கு போதித்த கிருபைக்காக நன்றி. தேவனுடைய திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. தேவரீர் எங்களுக்குள்ள நீர் காரியங்களை, கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட, உணர்ந்து சிந்திக்க, உணர்ந்து ஆண்டவரே பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாச சிந்தனைகளை கொடுங்க, விசுவாச பார்வைகளை கொடுங்க, விசுவாச பேச்சுகளை கொடுங்க, விசுவாச செயல்களை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால தேவரீர் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு நேராக செல்ல ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்து கொண்டிருக்கிறீர். அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவரே நிச்சயமாக என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவுள்ள தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே நான் அதை விசுவாசித்துக் கொள்கிறேன், அதை நான் பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே நான் அதை விடமாட்டேன். ஆண்டவரே சூழ்நிலைகள் மனாந்தரம் தான், தோல்விகள் தான், ஆனாலும் தோல்வியிலிருந்து ஜெயமாய் மாற்ற பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். மக்கள் எல்லாம் விகற்பமாய் பேசினாலும் பரவாயில்ல, என் தேவரீர் என்னை குறித்து என்ன சொல்கிறீரோ அது எனக்கு போதும். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த சூழ்நிலைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற ஜெயங்களுக்காக நன்றி, இதன் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே சிலுவைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற பாடுகளுக்காக நன்றி. இதன் மூலமாக தகப்பனே நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, இன்னும் பக்குவப்படுத்துங்க ராஜா, உம்மை போல மாற்றுங்க ராஜா, உமது நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாய் 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 மாற்றுங்க. ஆண்டவரே நெகட்டிவ் மைண்ட் செட்ல பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த சத்ருவானவனுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே வெளிரங்கமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கிற அந்த சாபங்களை முறிக்கிறேன். முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத பிசாசே, நீ சிலுவையில தொற்று போனவன், நீ தொற்று போனவன். Hallelujah. In the name of Jesus I declare victory. In the name of Jesus. Hallelujah. ஆண்டவரே எங்களுக்கு விசுவாச மைண்ட் செட் நீர் கொடுங்க. ஆண்டவரே வளர்ச்சி மைண்ட் செட் கொடுங்க. ஆண்டவரே growth மைண்ட் செட் கொடுங்க. ஆண்டவரே faith மைண்ட் செட் கொடுங்க. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலைகளை எல்லாம் நீர் அனுமதிக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நன்றி செலுத்தி ஜெயமாய் ஆண்டவரே கண்ணீரின் பாதையானாலும் அதை ஆண்டவரே ஒருவன் நடந்து களிப்பாய் மாற்றுகிற விசுவாச வீராங்கனைகளாக ஒவ்வொரு ஒய்யார்பி யூத்தை நீர் மாற்றுங்க. Give them the strength of steel in the name of Jesus I pray. In the name of Jesus I pray. Amen and amen. நன்றி ராஜா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.